30 பேர் தான் வாழ்க்கையிலே நண்பராக்க முடியும். நீ வந்து எவ்வளோ அருமையான ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக சூப்பர் டியூப்பர் ஹியூமனாக இருந்தால் கூட மேக்ஸிமம் 30 பேர் தான் நண்பராக்க முடியும்னு. இப்போ எனக்கு தெரிஞ்சு சாதாரண ஆள் ஃபோனில் கூட ஒரு 1000 நம்பர் 500 நம்பர் இருக்குது இன்றைக்கி. எல்லாரையும் நண்பான்னு கூப்பிட்றோம். காலேஜ் போனால் எல்லாம் நண்பன் ஆகிடுறோம். நட்பு அப்படி வர்றதில்லை. உண்மையான நட்பு அந்த 30 பேரை கண்டுபிடிக்கிறதா ஒருத்தன் கண்டுபிடிச்சானா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மனிதன். ஏன்னா 10 வந்தாலே பெரிய 10-15 வந்தாலே. ஆளானப்பட்ட மோடிஜி என்ன சொல்கிறாரு? அவருக்கு எத்தனை நண்பர் இருக்காரு? ஆளானப்பட்ட மோடிஜிக்கு ஒரே ஒரு நண்பர் இல்லை. அவர் சொல்லியிருக்கார் ஒரு பேட்டியில், ஒரே ஒரு நண்பர் இருக்கார் எனக்கு, அந்த நண்பர் பேரை சொல்ல மாட்டேன், சொன்னால் நீங்கள் ஸ்பாயில் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறாரு. அது மோடிஜியே சொன்னது, நான் சொல்லலைங்க. அது ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு ஒரு போட்டில் இருந்து தான் பேட்டி தர்றாரு. அந்த பேட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பேட்டி. சொல்லிட்டு ஒன்றா ரிப்போர்ட்டர் கேட்குறாங்க, யாருங்க அந்த நண்பர்னா, மேனே போல்துங்கா அவ்வளோ கராப் கருதுங்க. அப்போ மோடிஜிக்கு தெரியுது, அவருக்கு அந்த பவரை கொடுத்தா எவனா போய் 4 பேர் வேலைக்கு போய் நின்று இந்த நட்பை கெடுத்து விட்டுருவானுங்கன்ட்டு. ஸோ நல்ல நட்பை பாதுகாக்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துலையும் மைனஸ் ஆயிடுது.